ஆனால் நீங்கள் வந்து இங்கே உருவாக்கம் படித்து எல்லாம் படித்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னா இந்த வயசு பத்தாது, இந்த பிறவி பத்தாது, போடவும் முடியாது. நம்ம கடைசி வரைக்கும் போடவும் முடியாது, படிக்கவும் முடியாது. போட்டாதான் நம்ம வந்து முதல் படி எடுத்து வைக்கணும். ஒன்னாவது நம்ம போறதுக்கு பயந்தோம்னா அதனால நம்ம வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கணும். அவரை நினைச்சு மட்டும் நம்ம அவர் மேல பாரத்தை போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். உன்னை நம்பி நான் இதை போடுறேன், நீ உன் வழியில என்ன வழி நடத்துன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வேணும்னா அதுக்கான வழி அவரே கொடுப்பாரு. உத்தரவாதத்துக்கு வந்து தோசை கிடையாது, உத்தரவாதம் போடாமல் தோசை கிடையாது. எந்த வயதில் எல்லாரும் போடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நான்வெஜ்ஜை நிப்பாட்டாதான் போடுவேன்னா நீங்கள் நான்வெஜ்ஜை நிப்பாட்டவும் மாட்டீங்க, ருத்ராஜம் போடவும் முடியாது. அவர்கிட்ட சாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு போட்டீங்கன்னா உங்களோட அதோட எண்ணங்கள் குறைஞ்சி நாளடைவில் விட்டுருவீங்க. இது உணர்ந்தது நிறைய பேர். நானும் அப்படிதான் விட்டேன், போடுறதுக்கு பயந்துருந்தேன். போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நான்வெஜ் போடுறது இல்லை, என்ன அறியாமல் போனதுதான். நீங்க திருவாசகம் படிச்சுட்டு தான் போடணும், நான்வெஜ்ஜை விட்டுட்டு தான் போனா நீங்க போட முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுத்து கொடுக்கறது. யாரு கிட்ட நெருங்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு மாற்றுறது நல்லது, அதை சொல்லி தான் கொடுக்கணும். வேற விதமா சொல்லுவாங்க, உத்தராட்சம் மாட்டினாதான் உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள். ஒரு கத்தி எடுத்து கொடுத்த வரவங்க கூட அதை பார்த்தவொடனே என்னையான்ட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்தது, உணர்ந்தது. அதனால சொல்ல வரோம், நீங்க கறியை சாப்பிட்டு விட்டுட்டு தான் நான் போடுவேன். நீங்க கறி சாப்பிட இந்த ஜென்மத்தில் விட மாட்டீங்க. இந்த போடுற பாக்கியம் இந்த ஜென்மத்தில் கிடைக்காது. அப்பா உன் மேல பாருங்க, நானும் மனுஷ பிறவி, நாக்கு அடிமையா போச்சு, உன் மேல பாரத்தை போட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்க மாட்டுக்கு அவர் மேல பாரத்தை போட்டு மாட்டீங்களா, அந்த எண்ணங்கள் நாளடைவில் உங்களுக்கு குறையாத நீங்க பார்க்கலாம். அந்த வாசனமே மாறும். அப்பதான் நீங்க வந்து போட முடியுமா. நீங்க விட்டுட்டு போலாம். நீங்க ஜென்மத்துல இந்த பிறவி எடுத்த பயனே இல்லாம போயிடும். யாரு வேணா மாட்டலாம், தீட்டே கிடையாது, தீட்டே கிடையாது. மாட்டினா பாசிட்டிவ் நல்லா படிப்பாங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதுக்கு தான் கண்டமணி, கண்டத்துல மாட்ட அவர் இங்க பிடிச்சி வச்சிருந்தாருல, அதனால கண்டமணி மாற்றுறது விசேஷம். இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதை மாற்றுறது நல்லது. அதுக்காக தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், மாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் விஷயம். வேற என்ன விஷயம்? இப்ப திருவண்ணாமலை